ஹரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டிக்காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது 2024க்கான குரு பேச்சு பலன்கள். குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நவ கிரகங்களிலேயே முதன்மையான இயற்கை சுவர் குரு பகவான். மற்றொரு இயற்கை சுவரான சுக்கிர பகவானின் வீடான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம், சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரம், செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலே அவர் பயணம் செய்ய உள்ளார். சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 கிரகங்களும் குரு பகவானுடைய நண்பர்கள். காலச்சக்கரத்திற்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானமான ரிஷபராசியிலே பயணம் செய்வதாலும் நண்பர்களுடைய சாரத்தை பெற்று பயணம் செய்வதாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை அள்ளி வாரி வழங்கப் போகிறார். இந்த குரு பெயர்ச்சியானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கடகராசி. கடகராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு தைரிய வீரிய ஸ்தானத்தையும் புத்திரஸ்தானத்தையும் கலத்திரஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். உங்களுடைய தொழிலிலே அபரிவிதமான லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இரட்டிப்பான வருமானம் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறலாம். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலம். சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும். சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குருவனுடைய பார்வை புத்திரஸ்தானத்திலே விழுவதால் புத்திரர்களால் சிலருக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்கும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காதலர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை குலதெய்வ கோயிலுக்கு போய் வந்த தடைகள் எல்லாம் நீங்கி சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வருகிறது. சிலர் குருமார்கள், சாது, சன்னியாசிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். குருவுடைய பார்வை களத்திரஸ்தானத்திலே விழுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் மூலமாக அபரிவிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் கூட்டுத் தொழிலில் கூடுதலான முதலீடு செய்வதற்கு ஒரு சரியான காலமாகவே இந்த காலம் அமைய இருக்கின்றது. இதுவரை பங்காளியுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளியுடன் நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.